காலங்காலத்தில் ரூம் விட்டு வெளியே வந்து ஒரு அருமையான கிளைண்ட் மக்களே. ப்ளஸ் வந்து ஒரு கில்ட்டி வேற, என்னடா இன்னைக்கு ஒர்க் அவுட் கிளாஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் சரி ஒரு ஹோம் ஒர்க் அவுட் போட்டு நேற்றே வெளியில் சொன்னேன் இன்னைக்கு கலர் தரிசனம் சொல்லி அப்படியே அடிச்சு பிடிச்சி கிளம்பிட்டேன். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெட்டி பையன் vlogs 4/6 பிள்ளைங்க வேன் அடிச்சு பிடிச்சி ஓடுதுன்னா என் அக்கா கறி ஒரு பெரிய வேலை பண்ணி விட்டா வருஷக்காலன்னு சொல்லி. அந்த மேட்ரை வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னடா இந்த சவுண்ட் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குன்னு வெளியே போய் பார்த்தா புலி டான்ஸ் நம்புங்க. மேங்களூர்லேயே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸு. ஆனால் இதோட வைபும் தனியான ஒரு வைப்பு. புலி டான்ஸ் ஒரு வாட்ச் அவுட். அருமையான மலையில காலை உணவு முடிச்சிட்டேன். ரூமும் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம காவல்துறை கிளம்பி செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனைனா எல்லாமே இருக்கு, ஆனால் எமிஷன் சர்டிஃபிகேட் இல்லை முடிஞ்சது சொல்லி. மக்களே எமிஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சண்டா கட்டி முடிச்சுட்டு போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸான கோயில், நீங்களும் பாருங்க அப்படின்னாங்க. சரி புண்ணாதான் இருக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளையார் கோயில் வந்து வெளியே தான் இருக்குமா. அந்த சிலை என்ன மழை என்ன புயல் அடிச்சாலும் அந்த தீபம் வந்து அணையாதான். நானும் அதை ஜூம் பண்ணி எடுத்தேன். உண்மையாவே அணில மக்களே நீங்களும் பாருங்க. ஒரு வணக்கத்தை போட்டு லட்சுமி எடுத்துட்டு பெங்களூர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. போற வழியில வந்து எங்களோட ஆளுங்க வந்து திபுதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தானே ஓடிங்கன்னு சொல்லி நானும் பின்னாடி இறங்கி ஓடினேன். போய் பார்த்தா ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, அருமையான ஒரு சீனரி, நீங்களும் பாருங்க வேற லெவலாக இருந்துச்சு. நானும் நின்று சரி சுற்றி சுற்றி பார்த்தேன் எதனா ஒரு நல்ல சீனரி கிடைக்கும்னு பார்த்தா ஆனால் அருமையான ஒரு சீனரி கிடைச்சிச்சு. நான் ஸ்பாட் ரசிட்டு இருக்க கேப்ல ஏரியாவில் ஒரு பெரிய கை வந்துட்டா போல. அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஏரியாவில் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா சரியா போயிட்டு இருக்கா. சரி வந்துட்டு அண்ணன் போய் ஏரியா பிள்ளைங்க தான் வந்து கொஞ்சம் பைனாப்பிள் கிளம்பு. ஏரியாவோட பெரிய கை வேற, அவங்க கேட்கறது கொடுக்காம இருக்க முடியாது. அவங்க கேட்ட மாமூலை கொடுத்துட்டு அங்கேருந்து ஜூட் விட்டேன். அங்கேருந்து டேரக்டா லட்சுமியை தட்டிட்டு சாப்பாடு வந்தாச்சு. லஞ்சு வந்து ரொம்ப லேட்டு, 5 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஏன்னா எங்கேயுமே சோறு கிடைக்கல. மேலே மழை சாப்பிட்டோன்னா 2 நாள் பெட்ல படுத்துருவேன். அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி மோந்து பார்க்கன்னு கேட்காதீங்க, அது பரோட்டால மக்களே வேற ஏதோ கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு காஃபி அடிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. காஃபி அடிச்சுட்டு அங்கேருந்து வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேன். டின்னரும் முடிச்சிட்டேன். எங்கள் அக்கா பர்ஸ் மேட்ரு கார் டிக்கில தான் இருந்துச்சு. கானா பைத்திங்க அதை பார்க்கல. டிராவலிங் காட்டுறதுனால சோறு இறங்கல. சரி ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிட்டு மட்டியாட்ட மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். மிக்க நன்றி. ப்ளீஸ் சரக்கபர் சபரக்கராய் சரக்க வாட் எவர்.